வினூஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சபரீஷ்க்கு வந்துட்டு குவைல் எக், அதாவது காடை முட்டை தான் வந்து கொடுத்து விட போகிறேன். அவனுக்கு வந்து இது நாங்கள் ஊட்டியில் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணப்போ அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போலேருந்து அது அவனோட ஃபேவரட் ஆகிடுச்சு. அதனால் அதை நான் பாயில் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலான்ட்டு குக்கரில் வச்சுட்டு அப்புறம் சைட் பை சைடு அவருக்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் வந்து முட்டையும் வந்து வெந்துடுச்சு. குவைல் எக் வந்து பிளெயினாக சாப்பிட்றத விட பெப்பரோடு சாப்பிட்றது தான் சபரீஷ்க்கு பிடிக்கும். அதனால் அது வந்து ஒரு எக்கை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பெப்பர் போட்டு கொஞ்சம் சீரகப்பொடி போட்டு உப்பு போட்டு நான் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து சபரீஷ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஊட்டியில் வந்து இதே தான் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு பணியார கல் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அந்த முட்டையை ஊற்றி அழகாக சூப்பராக வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து வரிசையாக 6 முட்டை குத்தி கொடுத்தாங்க. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதோடு வந்து மயோனைஸ் சாஸும் சேர்த்து கொடுத்தாங்க. அது சொல்லவா வேணும், அது அவனுக்கு இன்னும் ஃபேவரெட்டு. ஸோ அவனுக்கும் லன்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. மார்னிங்க்கு வந்துட்டு பனானாவும் அவனுக்கு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் அவருக்கு வந்து லன்ச் வந்து இன்றைக்கி ரசம் சாதம், அப்புறம் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க கொடுத்து விட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலான்ட்டு இருந்தேன். பட் அவர் ரசம் கொடுத்துட்டு, ஏன்னா முன்னாடி நாள் வந்து வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டது ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் ரசம் கொடுத்துட்டுனாரு. அதனால் ரசமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தான் கொடுத்து விட்டேன். அது கூடவே அவருக்கு வந்துட்டு ஒரு 3 எக்கு, அதாவது குவைல் எக்கையும் போட்டு பேக் பண்ணி அமுச்சு விட்டாச்சுங்க. அதாவது நம்ம என்ன தான் ஒருத்தவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும், என்ன தான் நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட பார்த்து பார்த்து எவ்வளோ மரியாதையாக பேசினாலும், நம்மளுடைய ஒரு கோவத்தை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த கோவத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தவும் முடியாமல், அதை உள்ளார வச்சுக்கவும் முடியாமல் நிறைய பாடுபடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேத்துக்கிட்ட நடக்குது. இது இப்போ சொல்கிறதுனால நான் இவருக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பேசிக்கலி ஹீ இஸ் வெரி குட் பாய். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் மஷ்ரூம் குழம்பும் தான் வச்சேன். மஷ்ரூம் குழம்பு வச்சுட்டாக்கா நாளைக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா மஷ்ரூம் நிறையா வாங்கிட்டு வந்துட்டார், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. அதனால் மஷ்ரூம் குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி போட்டுட்டேன் நைட்டுக்கு. இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. அதனால் சபரீஷ் கொஞ்சம் நேரம் கீழே போய் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்கிறதுனால நான் அவன் கீழே போயிருந்த கேப்பில் வந்து நான் சமைச்சு முடிச்சுட்டேன். ஏன்னா சமைச்சு ஹாட் பாக்ஸ்லலாம் வச்சுட்டேனாக்கா நான் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க 2 பேரும் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. சபரீஷ் வந்து ரொம்ப சமத்தாதாங்க இருப்பான். அவன் வந்து ரொம்பலாம் ராடி பண்ண மாட்டான். இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டான். ஆனால் ஒரு விஷயத்த ஒரு 10 தடவை மட்டும் சொல்ல வைப்பான். அது நம்ம கண்டுக்கூடாது. இதோ பாருங்கள் எப்படி ஆடிட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் குக்கிங்லாம் முடிச்சுட்டு என்னோடய கிளாஸை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸை அட்டன் பண்ணிவிட்டு குட் கேர்லாக வந்து ஆன்சர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து மாடல் டெஸ்ட் இருந்துச்சு. அந்த மாடல் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.